நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, எங்கம்மா போற? அது பெரியமாவோட ரூமுக்கு தான். புரோகிதருக்கு நீ ஃபோன் பண்ணி சாயந்தரம் சீக்கிரமா வர சொல்லிடு. ஏதோ உடனே ஃபோன் பண்ணிடுறேன். ஃபோன். ஐயோ, கார்த்திக் கிட்ட ஃபோன் இருக்குல்ல? எல்லா கர்ட்டனையும் பார்த்து நல்லபடியா வைங்க. சரிங்க சார். அப்புறம் லைட்டிங் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். போங்க. சரிங்க சார். கார்த்திக், என்னோட ஃபோனை கொடுங்களேன். உன்னோட போனா என்கிட்ட எங்க இருக்கு? ஐயோ, மாலிக் ஆர்டர் பண்ணும்போது நான் உங்ககிட்ட கொடுத்தேன்ல. உன் போனை நான் அங்க டேபிள் மேலே வச்சிட்டேன். ஐயோ, அங்கேயே வச்சீங்க கார்த்திக். என் கையில கொடுத்துருக்கலாம்ல. எங்கேயாவது வேலையில மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்பவே நீ போன் எடுத்துக்கலாம்ல. நான் அங்கதானே வச்சேன். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இப்படி கோவப்படுற? கார்த்திக், நான் கோவப்படல. ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை போன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா எல்லா நம்பர்ஸும் போயிடும். வேலை பாதியிலே நின்னுடும். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நான் என்ன பண்ணேன்? உனக்கு எப்பவுமே வேலை வேலை, அது மட்டும்தான். கார்த்திக், நான் அது எப்போ பார்த்தாலும் ஆர்குமெண்ட் தான். மாலை ஆளுங்க கிட்ட அவ தானே ஃபோன் பண்ணி பேசினா, அப்புறம் என்கிட்ட கேட்டா தேவையில்லாம என்கிட்ட வந்து கோவப்படுற. சரி, ஓகே. ஓகே. பெரியமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அத்தை, நீங்களும் அழகா இருக்கீங்க. பெரியமா, நான் உங்களுக்காக இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க சாரியோட இது ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலேயே இந்த சாவி குத்து ரொம்ப அழகா இருக்கு அர்ச்சனா. நீ சொல்றது உண்மைதான். இது ரொம்ப அழகா இருக்கு. அர்ச்சனா, கல்யாண மாலை நல்லா பெருசா இருக்கணுமா? சரி பெரியமா, கார்த்திக் ஆர்டர் பண்ணிட்டாரு. அவர்தான் அதை பாத்துக்கிட்டாரு. இவளுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவா. கண்டிப்பா பாத்துக்கிட்டு தானே ஆகணும். புகுந்த விட சொந்த விட மாத்திக்கணும்னா இப்படி எல்லா விஷயத்தையும் கவனமா செய்யணும். உன் மருமக இந்த வீட்டு சம்பிரதாயத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுபடி செய்யணும். அப்பதான் அவளால இங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா எனக்கு லட்சுமியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிறவங்களா வித்தியாசமா இருக்காங்க. இந்த வீட்டு சம்பிரதாயத்துக்கும் அவங்களுக்கும் பொருத்தமே இல்லை. இத பத்தி எல்லாம் நீங்க முன்னாடியே யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கல்யாணங்கிறது வாழ்நாள் பூரா இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். அதனால எப்பவும் கல்யாண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கள நீ பார்த்த இல்ல? அடடா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, எதுவும் ஆகாது. நம்ம சம்பிரதாயத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன, நம்ம லட்சுமிக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இவங்கதான் கிடைச்சாங்களா உங்களுக்கு? அத்தை, நிக்கிலோட கேரக்டர் ரொம்ப நல்லது. இன்னும் சொல்ல போனா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நம்ம வீட்டுக்கு வருவான்ல, அவன் ரொம்ப நல்ல பையன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான். யாரு அந்த பையன்? இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பழகுறான். அந்த பையனை நீங்க யாரும் பாக்கலையா? நம்ம வீட்லயே சுத்திட்டு இருக்கிற ஒருத்தனை பாக்கலன்னா என்ன அர்த்தம்? அத்தை, நீங்க யார பத்தி பேசுறீங்க? யார் அது? அந்த பையன் இருக்கான்ல, அவன் நம்ம வீட்டுக்கு தினமும் வந்து போறான். எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையன் இப்போ வெளியே தான் இருப்பான். வாங்க வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. இந்த பையன் எங்க போயிட்டான்? இங்கதானே எங்கேயோ இருந்தான். இப்ப கூட நான் அந்த பையனை வெளியே பார்த்தனே. அங்க இருக்கான் பாருங்க. இப்படி ஒரு பையனை நம்ம லட்சுமிக்கு தேர்ந்தெடுத்திருக்கலாம்ல. அத்தை, அத்தை, ஏன் ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? அது வந்து இவர்தான் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை.
அர்ச்சனாமா லக்ஷ்மி அம்மா உங்களை அவசரமா கூப்பிட்டாங்க. அவங்க சாண்டல் எதுவும் சரியில்லையா? அப்படியா? சரி வா, நான் பாக்குறேன். சரிங்கம்மா. சாந்தி, சாந்தி, எல்லாரும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. இப்ப போய் நீ அழுதா எப்படி? உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொரு பொருளையும் லக்ஷ்மி தான் என் கண்ணுக்கு தெரியுறா. அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது இந்த வளையல் எடுத்து அடிக்கடி ஒளிச்சு வச்சிருவா. இதை என் கல்யாணத்துல போட்டுக்குவேன்னு வேற சொல்லுவா. எப்படி 2 பொம்மைங்களுக்கு விளையாட்டா கல்யாணம் பண்ணி வைப்போமோ அதத்தான் அவ கல்யாணம்னு நினைச்சா. பொண்ணுங்க சீக்கிரத்திலே வளர்ந்து பெரியவங்களாயிடுறாங்கல்ல. காலங்கள் பறந்து ஓடுது. நம்ம லக்ஷ்மியை எப்படிங்க அனுப்பி வைக்கிறது? சாந்தி, இப்ப நீயே இந்த மாதிரி எழுதுனா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு லக்ஷ்மி எந்த அளவுக்கு அழுவான்னு நீயே யோசிச்சு பாரு. நீ இப்படியே அழுதுகிட்டே இருந்தனா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். அவ நம்ம எல்லாரையும் பிரிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போக போறா. நாம இப்படி வருத்தப்படுறத ஒருவேளை நம்ம பொண்ணு பார்த்தான்னா அவ மனசு எந்த அளவுக்கு கவலைப்படும். அழாத, நீ இப்பதான் தைரியமா இருக்கணும். நான் போய் பார்த்துட்டு வரேங்க. ம். இந்நேரத்துக்கு அவ ரெடியா இருப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்திருப்பாங்கல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது பாரு, இது எப்படி இருக்கு? இந்தா, இத போட்டுக்கோ. நீ தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருந்த. இப்ப சந்தோஷமா? அண்ணி, நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றீங்க. நீங்களா கூட இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. யாரும் என் பக்கத்துல இருக்க மாட்டீங்கல்ல. எப்போ நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இனிமே லக்ஷ்மி, என் கூடவும் இப்படிதான் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் இல்ல? உண்மைதான், நாங்க எல்லாரும் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம்ல. அதுவும் இல்லாம உன் கூட அங்க நிக்கல் இருப்பாருல்ல, சாண்டல் அல்ல, உனக்காக வேணும்னா அவர் சாண்டல் கடையவே வாங்கி கொடுப்பாரு. ரமா ஆண்டி உன் கூட இருப்பாங்கல்ல, அவங்க உன்னை கண்டிப்பா பாசமா பாத்துக்குவாங்க. உன் கண்ணுல இருந்து தண்ணி வர்றதுக்கு முன்னாடி 4-5 டிசைனர் சாண்டல்ஸ் அவங்க உனக்காக வாங்கிடுவாங்க. இங்க பாரு, எதுக்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அக்கா, ஆண்டி தான் எங்க கூட இருக்க மாட்டாங்களே. நாங்க 2 பேரும் தனியா யூஎஸ்க்குலாம் போக போறோம். லக்ஷ்மி, நீ இப்ப உடனே ஒன்னும் யூஎஸ்க்கு போக போறது இல்லல்ல. இன்னும் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் கத்துக்க மாட்டியா என்ன? இங்க பாரு, இந்த வீட்ல மாதிரியே அந்த வீட்லயும் உன்னை நல்லா பாத்துக்க போறாங்க. ரெடி ஆயிட்டியா? அர்ச்சனா, நீயே என்ன ரெடி ஆகாம இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டே இருப்பாங்கல்ல. ஆமா, ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேனா. போமா அர்ச்சனா, ரெடி ஆயிட்டு வா. அம்மா, நான் முதல்ல அர்ச்சனா, எல்லாரும் வந்தா நாங்க உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எங்க அர்ச்சனாவே ரெடி ஆகாம இருந்தா? பாத்தியா உங்க அண்ணிய? நான் இது வரேன். அட, இதை எதுக்காக இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க? பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. போய் லக்ஷ்மியோட ரூம்ல கொண்டு போய் வச்சிடுறேன். அர்ச்சனா, நான் இதை உனக்காக வாங்கிட்டு வந்தேம்மா.
அம்மா இது இது எனக்காகவா? எனக்கு தான் ட்ரெஸ் இருக்கே. ஆ தெரியும் அர்ச்சனா. ஆனா இது இந்த வீட்டு மகாலட்சுமிக்காக நான் வாங்கி வச்சது. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் அர்ச்சனா. இதையே போட்டுட்டு வா. அம்மா இது இது ரொம்ப அழகா இருக்குமா, பாருங்களேன். தேங்க்யூம்மா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அம்மா ஆ? அர்ச்சனா, நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. என்ன பாத்தியா அர்ச்சனா, எவ்வளவு லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி வாமா. ஆமா, நான் ஏதோ 2 நிமிஷத்துல ஆ. ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ம். கடவுளே, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடணும். நீ என்கிட்ட சொன்ன எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனா கார்த்திக், நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்கன்னா அதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? நீங்க எதெல்லாம் செஞ்சிருக்கீங்களோ அதை நீங்க பாத்துக்கோங்க. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேனோ அதை நான் பாத்துக்கிறேன். நான் ஏதாவது சொன்னேன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுது. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்கிட்ட கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன். நான் உன்கிட்ட கேட்க தான் வந்தேன். ஃபைன், நான் எதுவும் கேட்கல. தானோ, சொல்லுங்கக்கா. அம்மாவும் அப்பாவும் இன்னும் வரலையா? இன்னும் வரலக்கா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாக்குறேன். கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிரும். அர்ச்சனா ஆ? வாமா. அம்மா, ரெடி ஆயிட்டியாமா? ம், அர்ச்சனா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட வந்துட்டாங்க போல இருக்கு. மேல சத்தம்லாம் நல்லா கேக்குதுல? ஆஹா, அவங்கள வரவேற்க எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுமா. ஆ, ஆமா சாந்தி, எல்லாமே தயாரா இருக்கு. பூஜை தட்டை கூட நான் எடுத்து வச்சிட்டேன், கவலைப்படாத. ஆ. ஓ, இங்க பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு மாலையெல்லாம். சின்னம்மா, அண்ணன் மாலை எல்லாத்தையும் வெளியே வச்சிருக்காரு. அப்புறம் மாலை, கல்யாண மாலை எங்க வச்சிருக்க? அது பூஜாரியில கூட இல்லையே. அம்மா, அதை கார்த்திக் வர வச்சிருப்பாரு. ஆ, அம்மா, எல்லாம் நல்லபடியா முடியும். அர்ச்சனா, இங்க பாரு, நம்ம எல்லா ஏற்பாடையும் அவசர அவசரமா செஞ்சிருக்கோம். ம். அதனால கார்த்திக் கிட்ட சொல்லி எல்லாமே சரியா இருக்கா இல்லையான்னு இன்னொரு வாட்டி பாத்துட சொல்லு. எதுவும் விட்டு போயிடக்கூடாதுல்ல. சரி, நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ. அக்கா, நீங்க வாங்க. பூஜை பொருள்ல சரியா இருக்கான்னு ஆ, பார்த்துட்டு வா. வரலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்காக மாலை, பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு மாமா. எல்லாம் ஓகே தான். அப்பனா சரி. ஆமா, அதெல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் ஓகே. சரிங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஓகே ஓகே. ஏய் பசங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே அவங்க மேல ரோஸ் வாட்டரை நீங்க தான் தெளிக்கணும். ஓகே, சரி. போங்க போங்க. எஸ். என்னது? ஓகே ஓகே. எல்லா வேலையும் பிருத்திவிராஜ் தான் செய்யறா. கார்த்திக், அம்மாவும் பெரியம்மாவும் நீங்க பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? என் மேல நம்பிக்கை இருந்தா தானே. கார்த்திக், நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? என்கிட்ட அம்மா சொன்னாங்க, அதான் நான் வந்து சொன்னேன். நீங்க வேணா அவங்க கிட்டே கேட்டு பாருங்க. ஏன் சார்பா நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். நீ கரெக்டா செஞ்சிருக்கியான்னு பாரு. நானும் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டேன். எல்லாரையுமே நீங்க நல்லபடியா வரவேற்கணும், சரியா? அத்தை, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. முதல்லயே உங்களை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சேன். எத்தனையோ தடவை இங்க வந்திருக்கீங்க, ஆனா இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? ஏன் என்ன பாக்குறதுக்காக நீ முதல்லயே வரல? அத்தை, நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஆனா நான் என்னமோ அத்தைன்னா ஏதோ வயசானவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் ரொம்ப யங்கா இருக்கீங்களே. நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்ன ஞாபகம் இருக்கா? நல்லா இருப்பா. அதோ வந்துட்டாங்க. வணக்கம். வாங்க, வாங்க, வாங்க. வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க, வணக்கங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். அம்மா, ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? அது வந்து கொஞ்சம் நாங்க உங்களுக்கு நிறைய சிரமம் கொடுத்துட்டோம்ல. சாப்பாட்டுக்கான ஏற்பாடு செய்யவே ரொம்ப நேரம் ஆயிருக்குமே.
உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிச்சிட்டோம். மாப்ள உங்க கண்ணுக்கு என்னாச்சு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லைட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அவ்வளவுதான். இந்த ராகுல் எங்க இருக்கான்? என்ன ராகுலா எங்கதான் இருக்கான்? எங்க போயிட்டான்? இப்ப இங்க தானே இருந்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல சத்தமா இருக்குல்ல? ஆனா குதிரையை மட்டும் எங்க காணோம்? அவங்க குதிரையில வர மாட்டாங்க, அவங்க கார்ல வருவாங்க. என்னது, இந்த சின்ன வேலையை கூட அவங்க சம்பிரதாயப்படி செய்ய மாட்டாங்களா? அடடே, மாப்பிள்ளை குதிரை மேலதான் வராரு. நிக்கல பாக்குறதுக்கு அப்படியே ராஜா மாதிரியே இருக்காரு. மோகன், நான் ஒன்னும் பார்க்க ஜோக்கர் மாதிரி இல்லையே. கண்ணாடி எடுத்தா கண்டிப்பா ஜோக்கர் மாதிரி தான் இருக்கும். என்ன நீ என்னென்னமோ பேசுற? உங்ககிட்ட கேட்டதே தப்பு. அண்ணா, மேனேஜர் சார் கிட்ட பேசிட்டியா? ஆமாண்ணா, ஏற்கனவே பேசிட்டேன். சரி, எல்லாம் கரெக்டா இருக்கும். நம்ம லக்ஷ்மி ரெடி ஆயிட்டால அர்ச்சனா? லக்ஷ்மி அக்கா, லக்ஷ்மி அக்கா, லக்ஷ்மி அக்கா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பார்த்தேன் மொட்டை மாடியில இருந்து. உண்மையை சொல்றேன் அக்கா, அவங்க எல்லாரும் சூப்பரா வந்திருக்காங்க. மாப்பிள்ளை பார்க்க எப்படி இருக்காரு? அவர் அப்படியே ஹீரோ மாதிரி இருக்காரு. லக்ஷ்மி அக்கா, உங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் கண்டிப்பா சூப்பரா இருக்க போகுது. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். வாங்க சமந்தி, வாங்க. வணக்கம். நல்லா இருங்க. வணக்கம். வணக்கம் ஆண்டி. வணக்கம். என்னப்பா கார்த்திக், என்ன கண்ணாடி போட்டிருக்க? அங்கிள், அது வந்து கண்ணில் லேசா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சாதான். கொஞ்சம் கவனமா இருப்பா. சரிங்க அங்கிள். வாங்க மாப்பிள்ள, நீங்க கீழே இறங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே இறங்கிடுறேன். பொண்ணோட அண்ணனோ தம்பியோ மாப்பிள்ளை இறங்குறதுக்கு உதவி செய்யணும், அதான் நம்ம சம்பிரதாயம். பரவாயில்ல அத்தை, நானும் மோகனும் இருக்கோம்ல, இந்த சம்பிரதாயத்தை நாங்க 2 பேரும் செய்யறோமே. வா மோகன். நீங்க வாங்க மாப்பிள்ள. மெதுவா இருங்க. அப்படிதான், அதான். இறங்குங்க. வாங்க. வாங்க, உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இன்னொரு சடங்கும் இருக்கு, அதுதான் தோரண சடங்கு. இதுக்கு நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னா அதை நாம செய்யலாம். கண்டிப்பா எல்லாம் சம்பிரதாயப்படிதான் நடக்கணும். போமா, போய் வேப்ப இலைய கிளையோட கொண்டு வா. சரி.
இந்த தோரணத்தை உங்களோட ஹைட்டை மனசுல வச்சு தான் நாங்க கட்டியிருக்கோம். கரெக்டா ஒரு தடவையில இதை அடிக்கணும். Come on, நிக்கில். உன்னால முடியும். Come on. நிக்கில் ஆ, ஆ. நிக்கில் அப்படிதான் ஆமா Wow. கொடுங்கம்மா நான் வச்சிடுறேன்